கொஞ்சம் மாஸ் பிஜிஎம் போட்டுகிறேன். அந்த பயப்பு இதான் என்னோட வயசு, இப்படிதான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியிருக்கோம். இது வாய்ஸ் சேமிங்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே, நல்லது ஒன்றும் வேணாம். ஓகே, இன்ட்ரோ பார்த்தியா, நல்லா இருந்துச்சா? இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை. இன்றைக்கி நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு கான்செப்ட் பார்த்தேன். அந்த கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம் இல்லை, ஃபஸ்ட்டு வீடியோ இந்த கான்செப்ட் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நான் அதனால் எடிட்டிங் அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு இப்போ இதை உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். எதை பற்றி அப்படின்னா, இந்த வீடியோ பாருங்களேன். பார்த்தாச்சா, என்ன தெரிஞ்சிச்சு உனக்கு? இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்றத இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணு. கெட்ட கமெண்ட் வேணாம், ஏன்னா நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஓலா 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 ஓலம்மா. கெட்ட கமெண்ட் வேணாம், நல்ல கமெண்டாக இருந்துட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதோ உங்களுக்கான கேள்வி. இது மாடர்னா இல்லை எக்ஸ்போசிங்கா? ஆப்ஷன் ஏ மாடர்ன், ஆப்ஷன் பி எக்ஸ்போசிங். மிஸ்டர் பருப்பு சட்டி, நீ முழிக்கிற திருட்டு மொழி லட்சணம் மைத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியுதுல உன் கையில ரேகை இல்ல. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எந்த விதத்திலும் மாடர்னாவே தெரியல. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல. தம்பி போதும்பா. இதுதான் அந்த வீடியோவோட கான்செப்டே. அழகா பிறந்து போட்டேன் 6 அடி கருவேலங்கட்ட. இவங்களோட வீடியோ போட்டு காட்டினேன்றதுக்காக இவங்கள பற்றி மட்டுமே நான் பேச போகிறது கிடையாது. இன்னும் இவங்கள மாதிரி என்ன இவங்க பரவாயில்ல, இதுக்கும் மேலே வந்துட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி வல்கராக வந்துட்டு வீடியோ போடுவாங்க. அவங்களோட ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சி வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைமும் கிடையாது, அது எனக்கு தேவையும் படாது. நான் பேச போகிற விஷயத்துக்கு இவங்களோட இந்த வீடியோவே போதும். இந்த அக்கா மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா, நான் அவங்கள்ட்ட கேட்க போகிறது ஒரே ஒரு கேள்வி தான். என்ன தைரியம்டா? ஏன், எதுக்கு, எதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கீங்க? நான் அது தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுறதை நான் தப்புன்னே சொல்லலை. நாங்களாம் என்ன இதுவா, நாங்கள் ராட்சசங்களா? நாங்கள் ஆனால் மாடர்ன் வேறு, இது வேறு. இது வந்துட்டு எந்த விதத்துலையுமே மாடர்னாகவே இருக்காது. நீங்கள் டான்ஸ் வீடியோ 1-2 போட்டிருக்கீங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1-2 பார்த்துருக்கேன். என்ன, அதை விட இதுக்கு வந்துட்டு கூட ஒரு 2000-3000 எக்ஸ்ட்ரா லைக் வரும், அவ்வளோதானக்கா. இதுக்காக ஏன் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ போடணும்? ஆக்சுவலாக எதுக்கா ஸ்கில்லு? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர ஒரு 10 செகண்ட் கிளிப்ஸிங் கொடுத்துட்டு அடுத்து அப்படி கையை வச்சு ஒரு டிரான்சிஷனை போட்டு அப்படி இந்த பக்கம் ஒரு கை தூக்குறது, இந்த பக்கம் ஒரு கை தூக்குறது, இந்த பக்கம் ஹிப்பு தூக்குறது, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்கில்லா? நான் வந்துட்டு இவங்களை மட்டுமே கேட்கல, இந்த மாதிரி வீடியோ போடுற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. ஆனால் வந்துட்டு இவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக அப்படி இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஆனால் அதை நீ போய் சொல்கிற விதம் இருக்குது பாரு, அதுதான் ரொம்ப தப்பாக இருக்குது. அவங்கள போயிட்டு கெட்ட வாரத்தில் பச்சையாக திட்டுறது, அவங்க கேரக்டரே நாசப்படுத்தி தப்பாக பேசுறது, இந்த மாதிரிலாம் என்ன மசத்துக்கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க? மண்டேல நாய்ப்பி அளவுக்காவது மூளை இருக்கா? ஆனால் அப்படி கமெண்ட் பண்ணுற எல்லாருமே அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருப்பா. ஒன்று பிடிச்சா பாரு, இல்லாட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிரு. நிறுத்து, ஒரு நிமிஷம் நிறுத்து. நானும் நல்லவன் கிடையாது, அதுக்காக நான் உன்ன மாதிரி வந்துட்டு கமெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி பச்சையாக போட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னைக்குமே வந்துட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட லிமிட்டு ட்ரோலு ரோஸ்ட்லேயே முடிஞ்சிடும். தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அதனால எவனும் இதுக்குள்ளே இழுக்காதீங்க. இல்லை, என் நோக்கம்லாம் சரிதான், அவங்க தான் தப்பாக வீடியோ போடுறாங்க, அவங்க தான் வந்துட்டு வல்கராக வீடியோ போடுறாங்க அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா, நீ அதே இது மரியாதை போய் சொல்லிப்பாரு. நீ சிஸ்டரும் கூட சொல்ல வேணாம்ப்பா சாமி, நீ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறதுக்கு இப்படிலாம் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு 20 கமெண்ட் 30 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க அதை பார்ப்பாங்க, அதை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் திருத்திக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு திருத்திப்பாங்க. நீ போன உடனே பிடிச்சி அவங்கள போட்டு அப்யூஸ் பண்ணுறது, கெட்ட வேர்டில் கிளிக்க வேண்டியது, கேரக்டர் தப்பாக பேச வேண்டியது. ஸோ உன் மேலேயும் தப்பு இருக்குது, நீ திருந்திக்கோ.
இப்போ இன்னொரு கூட்டம் வரும், என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பெண் சுதந்திரம், அவங்களோட ஆடை சுதந்திரம், நீ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆணாதிக்கமாக இருக்க, பிற்போக்காளியாக இருக்க, என்ன மாதிரி முற்போக்காளி ஆகு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. எப்பா சாமி, நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸை குறைய சொல்லலை, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவங்க போடட்டும், அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியான்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதைத்தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு எதிர்த்து ஒன்றும் போராட்டம்லாம் பண்ணலை. போட்டுக்கிட்டோம், அவங்க சந்தோஷமாக போட்டுக்கிட்டோம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இன்னமுமே நீ வந்துட்டு என்னை பிற்போக்காளி அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி கடைசியாக ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். உன் அம்மாவும் என் அம்மாவும் இந்த அக்கா போட்ட மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ரீல்ஸை போட்டுட்டோ இல்லை வெளியே போனாங்க அப்படின்னா நீ ஏற்றுக்குவியா? அப்படி நீ ஏற்றுக்குவ அப்படின்னா உண்மையாகவே நீ முற்போக்காளி தான். இப்போ இந்த வீடியோ விட்டு போயிரு. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கல்ச்சர்லாம் இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இருக்குது. இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. என்னாச்சு சார்? தலை சுத்துதா? இன்னமும் வந்துட்டு நீ பார்க்குறதெல்லாம் தப்பு இருக்குது, உன் கண்ணோட்டத்தெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு நானே வந்துட்டு ஒட்டு துணி இல்லாமல் வெளியே ரோட்டில் நடந்து வந்தேன்னா நீங்களாம் கண்ணை மூடிட்டு போயிடுவீங்களா பேசாமல்? என்னடா இதெல்லாம் மவுண்டோட என்ன கிரிக்கெட் கிரவுண்டா அவுட் போட்டு ஓடுறதுக்கு? இது அவனோட சுதந்திரம், நம்ம பார்க்குற பார்வையில் தான் தப்பு இருக்குன்னு போயிடுவீங்களா? கண்டிப்பாக எனக்கு போலீஸ் பிடிக்கும். அப்படி பிடிக்கிற போலீஸ்கிட்ட போய், சார் இது என்னோட சுதந்திரம் சார், என்னோட ஆடை சுதந்திரம், நான் எப்படி இருக்குன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் சம்பாதிக்கிறேன், இது ஏன் நாடு, நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவர் என்ன 2 அடியை போட்டு உள்ள கூட்டி போய் லாடம் கட்டிடுவாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இது இப்போ நான் மட்டும் சொல்லலை, இதே மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஏன் அவன் சொல்றது இல்லை அப்படின்னா, அவன் சொன்னானா நீ என்ன சொல்லுவ? பூமர் அங்கிளு, பிற்போக்காளியா இருக்க, என்ன பழைய காலத்து ஆளாவே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் அவனை முடிச்சிருவா. அதுக்காக எதுக்குடா நம்மளாம் இதில் போய் இன்வால்வ் ஆகிக்கிட்டு அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்துட்டு இல்லைடா நீ பேசுனது எல்லாமே தப்பு, நீயே தப்பு அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் ஃபோன் அப்படியே உன் கால் கிட்ட வைவேன். வச்சிட்டியா? எப்பா சாமி, உன் காலில் விழுறேன், என்னை மன்னிச்சிரு, ஆளை விடு. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா? விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா? தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா? பிரிவுக்கும்